Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode mobile app. E-shopping is one of the online shopping app. உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். நாம் இன்னைக்கு மருது சகோதரர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம். ஐரோப்பியர்கள் வர்த்தகத்திற்காக கிழக்கு நாடுகளுக்கு வந்து தந்திரமாக அந்த நாடுகளில் அரசியலில் தலையிட்டு ஆட்சியாளர்களுக்கிடையே மோதல்களை உருவாக்கி தங்கள் நோக்கங்களை நிறைவேற்றினர். இந்த ஐரோப்பியர்களில் ஆங்கிலேயர்கள் முக்கியமானவர்கள். இந்த பகுதியில் தங்கள் கௌரவத்தை பாதுகாக்க எதையும் செய்ய அவர்கள் தயாராக இருந்தனர். எனவே உள்நாட்டு ஆட்சியாளர்கள் அவர்களை கட்டுப்படுத்த ஆங்கிலேயருக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்தனர். வெள்ளையர்களுக்கு எதிரானவர்கள் தங்கள் ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயர்களால் எவ்வித அனுதாபமும் இன்றி தண்டிக்கப்பட்டனர். உள்நாட்டு ஆட்சியாளர்கள் நாடு முழுவதும் இருந்தனர். தமிழகமும் அதற்கு விதிவிலக்கல்ல. மருது சகோதரர்கள் 21 ஆண்டுகள் நாட்டை ஆண்டனர். இவர்கள் ஆங்கிலேயருக்கு பெரும் சவாலாகவும் இருந்தனர். விருதுநகர் மாவட்டம் அழகாபுரி முக்குளத்தைச் சேர்ந்த மொக்கை பழனியப்பன் என்பவர் பொன்னாத்தாள் என்று அழைக்கப்பட்ட ஆனந்தியை மணந்தார். அவர்களுக்கு 1748ஆம் ஆண்டு பெரிய மருதை பெற்றெடுத்தார். அவர் வெளிப்படையானவர் என்பதால் வெள்ளை மருது என்றும் அழைக்கப்பட்டார். வளரி என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி பக்கத்து வீட்டினரையும் சிலிர்க்க வைத்தார். கோவில்களையும் கட்டினார். மத நடவடிக்கைகளை பின்பற்றினார். ஆங்கிலேயருக்கு எதிரான போரையும் அறிவித்தார். தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் விடுதலை இயக்கத்தை உருவாக்குவதிலும் பிரிட்டிஷாரை முற்றுகையிடுவதிலும் இவர்கள் துணிச்சலானவர்கள் என பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருவரும் இளமையாக இருந்தபோது கல்வி மற்றும் போர் பயிற்சிகளில் மிகவும் சிறந்து விளங்கினர். இவர்கள் மிகவும் துணிச்சலானவர்கள் என்பது பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரிய மருது விரல்களால் ஒரு ரூபாய் நாணயத்தை வளைப்பவர். சின்ன மருதுவும் திறமையானவர். ஆற்காடு நவாப் ஒரு புறாவை அனுப்பினார். அது வானத்தில் பறக்கும்போது சின்ன மருது வளரி என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி அதை வீழ்த்தினார். வளரி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஆயுதம். இது ஒரு சிப்பாயை தாக்கும் பயன்படுகிறது. இந்த ஆயுதத்தை ஒரு எதிரி மேல் எறிந்தால் அது எதிரியை தாக்கிவிட்டு மீண்டும் அதே நபரிடம் வந்து சேர்ந்துவிடும். இந்த ஆயுதத்தை கையாள நல்ல பயிற்சி அவசியம் தேவை. இல்லையெனில் அது ஆயுதத்தை எறிந்த நபரையே கொன்றுவிடும். சின்ன மருதுவிடம் சில சிறப்பு பண்புகளும் இருந்தன. கர்னல் வெஸ்லி அவரிடமிருந்து தமிழ் போர் ஆயுதங்களான வேல், வளரி மற்றும் ஈட்டி ஆகிய ஆயுதங்களையும் கையாள கற்றுக்கொண்டார் என அவரது நாட்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் இளமையாக இருந்தபோது யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்திற்கு நுழைந்து அந்த ஆயுதங்களை தொட்டுவிட்டு வீடு திரும்புவார் மற்றும் போரில் உள்ளதைப் போல சமையலறை பாத்திரங்களுடன் விளையாடுவார். முத்துவடுகநாதர் சிவகங்கை மன்னராவார். மருது சகோதரர்களுடைய துணிச்சலான செயல்களை பாராட்டியவர்களில் இவரும் ஒருவர். அவரைப் போலவே அவரது மனைவி வேலுநாச்சியாரும் ஒரு சிறந்த அரசியாவார். அவருக்கென்று தனி வரலாறும் உண்டு. எனவே அரசரும் அரசியும் தங்கள் அரசாங்கத்தில் உள்ள மருது சகோதரர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கினர். முத்துவடுகநாதர் வேட்டையாடச் சென்ற போது ஒரு புலி திடீரென்று தோன்றியது. பின்னர் இந்த சகோதரர்கள் புலியுடன் சண்டையிட்டு ராஜாவை கைப்பற்றியதுடன் மன்னரிடமிருந்து மரியாதை பெற்று படைகளின் தலைவராக நியமிக்கப்பட்டனர். ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்கள் மக்கள் பலரும் மருது பாண்டியர்களும் பிரிட்டிஷ் கர்னல் வேல்ஸ்க்கு எதிராக போரிட்டனர். இந்த சகோதரர்கள் கோவில் காட்டில்